Okay, hi students, good evening, welcome to One Academy. Okay, இன்னைக்கு நம்ம ஜூலை 28 உடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Okay, so first news என்ன அப்படின்னா CM launches free face mask scheme in தமிழ்நாடு. சரியா? ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா வந்துட்டு 2 மாஸ்க் வந்து கொடுக்க போறாங்க. சரியா? தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளவு ரேஷன் கார்டு இருக்கு அப்படின்னா 2.08 crores ரேஷன் கார்டு வந்து இருக்கு. அதுல எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க டோட்டலா 6.74 crore பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. சரிங்களா? இவங்க எல்லாருக்குமே ஆளுக்கு 2 மாஸ்க் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ண போறாங்க தமிழ்நாட்டுல. இந்த விஷயம் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே, சோ அடுத்த நியூஸ் என்னன்னா இந்தியா பேன்ஸ் 47 மோர் சைனீஸ் மொபைல் ஆப். நம்ம பார்த்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா என்ன பண்ணிருந்தாங்கன்னா 59 சைனீஸ் மொபைல் ஆப் வந்து பேன் பண்ணிருந்தாங்க, இன்க்ளூடிங் டிக்டாக் அப்புறம் என்ன சொல்றது. சரிங்களா? ஸோ இதுதான் டக்குனு வாயில வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஷேர் இட், இந்த மாதிரி ஆப்ஸ், அப்புறம் ஹெலோ, இதெல்லாம் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னும் ஒரு 47 ஆப்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா பேன் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ மேபி டிஎன்பிசில வந்து சம்டைம்ஸ் கேட்பானுங்க ரொம்ப எவ்வளவு ஆப் பேன் பண்ணாங்கன்ற மாதிரிலாம் கேட்பானுங்க, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த நியூஸ் என்னன்னா பிஎம் கேர் ஃபண்ட் கேனாட் கோ டு என்டிஆர்எஃப். சரி, இந்த பிஎம் கேர் ஃபண்ட் அப்படின்றது மார்ச் மாசம் தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? இந்த கொரோனா வைரஸ் டைம்ல தான் நம்ம மோடி ஜி என்ன பண்ணிருப்பாருன்னா பிஎம் கேர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. சரியா? எதுக்காகனா இந்த ஃபண்ட்ல எல்லா பீப்புளுமே வந்து டொனேட் பண்ணுவாங்க அமௌண்ட். அந்த அமௌண்ட்டை வந்து COVID-19க்காக அந்த ரிலீஃப் மெஷர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? அப்ப என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடியே ஒரு சில ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. என்னென்ன இருக்குன்னா பிஎம்என்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. பிஎம்என்ஆர்எஃப்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. வேற இன்னொன்னு என்ன இருக்குன்னா பிஎம்என்டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட். சரிங்களா? என்னென்ன இருக்கு? பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்னு ஒண்ணு இருக்கு, பிரைம் மினிஸ்டர் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட். சரியா? சோ டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ். ஓகே, இப்போ என்ன கேஸ் போச்சு அப்படின்னா இந்த பிஎம் கேர்ஸ்ல கலெக்ட் ஆன அமௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட்டை இந்த என்டிஆர்எஃப் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில பேர் கேஸ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் இதை பத்தி போட்டிருந்தாங்க. ஓகே, அதுல கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல, பிஎம் கேர் ஃபண்ட் கேனாட் கோ டு த என்டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? சோ அப்பனா என்ன இது மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம சும்மா பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிஎம் கேருக்கும் பிஎம் என்ஆர்எஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா பிஎம் கேர்ஸ் அப்படின்றது நம்ம மோடிஜி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. பிஎம் என்ஆர்எஃப் அப்படின்றது நேரு இன்ட்ரடியூஸ் பண்ணது. நேரு 1948ல இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இவரு 2020ல மார்ச்ல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஓகே, இந்த பிஎம் என்ஆர்எஃப்ல கலெக்ட் ஆகக்கூடிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் யார் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத யாரு டிசைட் பண்ணுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் டிசைட் பண்ணுவார். ஓகே, இங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் மேல பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, அதுக்கு கீழே 3 மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. யாருன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர், அப்புறம் ஹோம் மினிஸ்டர், அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. சயின்ஸ், ஹெல்த், லா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல கூட எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இவங்களுக்கு கீழே இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஃபண்டை எதுக்காக யூஸ் பண்ணணும்ன்றத டிசைட் பண்ணுவாங்க. இது ஒரு டிஃபரன்ஸ். அதுக்கப்புறமா இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். இதன்படி நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கார்பரேட்டுமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், இப்போ நான் வந்து ஒரு 10 ரூபாய் வந்து சிஎஸ்ஆருக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 10 ரூபாயை பிஎம் கேர்ஸ்க்கு அனுப்பிட்டேன். அப்ப நான் பிஎம் கேர்ஸ்க்கு இதை அனுப்பிட்டேன் அப்படின்னா என்னுடைய கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி தான் பிஎம் என்ஆர்எஃப்க்கும், அதுக்கு நீங்க டொனேட் பண்ணாலும் அது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே வரும். ஆனா இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்றது இருக்கும், அதுக்கு நீங்க டொனேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சிஎஸ்ஆர் கீழே வராது. ஆனா பிஎம் கேர்ஸ்க்கோ பிஎம் என்ஆர்எஃப்க்கோ டொனேட் பண்ணீங்கன்னா வரும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபண்டை வந்து யாரு ஆடிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் பர்சன் தான் இதை ஆடிட் பண்றாங்க. பிரைவேட்டா ஒரு கம்பெனி தான் இதை ஆடிட் பண்றாங்க. பிஎம் என்ஆர்எஃப் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு யாருமே ஆடிட் பண்ணல, நோ ஆடிட்டிங்.
யாருமே இந்த அக்கௌண்ட்டை ஆடிட் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இந்த பணத்தை எதுக்காக பயன்படுத்துறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்க பிஎம் கேர்ஸ்க்கோ இல்லை பிஎம்என்ஆர்எஃப்கோ டொனேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து உண்டு. ஓகேங்களா? ஸோ டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு உண்டு. இது ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய காமனான விஷயங்கள். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே வந்துட்டு காமன் பீப்புள் டொனேட் பண்ணக்கூடிய விஷயம் இல்லையா? இந்த பிஎம் என்டிஆர்எஃப் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாச்சுவேட்டரி ஃபண்ட். அது ஸ்டாச்சுவேட்டரி அப்படின்னா ஒரு சட்டத்தின் மூலமாக இது உருவாக்கி இருப்பாங்க. எந்த சட்டம் அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 இருக்கு இல்லையா? இந்த சட்டத்துக்கு கீழே தான் இந்த டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகே, இது வந்து இந்த ஃபண்ட் எதுக்கு கீழே வரும்னா பப்ளிக் அக்கௌண்ட்ல வரும். சரியா? ஸோ பப்ளிக் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய மணி இருக்கு இல்லையா, இந்த மணியை கவர்மெண்ட் எடுத்து யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் அந்த மணியை அங்கே ஃபில் பண்ணணும். அதான் பப்ளிக் அக்கௌண்ட் அப்படின்றத எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க திரும்ப வந்து அதை ஃபில் பண்ணணும். இதை எடுத்து யூஸ் பண்றதுக்கு பிரசிடென்ட்டுடைய அப்ரூவல் வந்து தேவை கிடையாது. இதுக்கு வந்து பட்ஜெட்ல கூட அலோகேட் கொடுப்பாங்க. பட்ஜெட் அலோகேஷன் இதுக்கு உண்டு. சரியா? பட் இதுக்கெல்லாம் கிடையாது. பிஎம் கேர்ஸ்க்கோ பிஎன்ஆர்எஃப்க்குலாம் பட்ஜெட் அலோகேஷன் கிடையாது. பட் இதுக்கு வந்து பட்ஜெட் அலோகேஷன்லாம் உங்களுக்கு உண்டு. சரியா? இப்போ அதே மாதிரி இந்த ஃபண்டை வந்து யாரு ஆடிட் பண்ணுவாங்கன்னா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி வந்து இதை ஆடிட் பண்ணுவார். இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரெண்டுத்தையுமே யாருமே ஆடிட் பண்ணல. பிஎம் கேர்ஸ் ஒரு பிரைவேட் பர்சன் ஆடிட் பண்றாரு, இருந்தாலும் அது எப்படி இருக்குன்ற உங்களுக்கே தெரியும். ஸோ ஆடிட் பண்ணலன்னு நம்ம இங்க வச்சுக்கலாமே. இந்த நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் சிஏஜி கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆடிட் பண்றாரு. அதனால இங்க வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். அதனால பிஎம் கேர்ஸ் ஃபண்டை வந்துட்டு இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருந்தாரு. பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்தது ஜாயிண்ட் கால் டு ஸ்கிராப் த ஹைட்ரோஎலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இன் டோடா ட்ரைபல் டெரிட்டரி. ஓகே, டோடா பீப்புள்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீலகிரி அந்த பகுதிகளில் அவங்க இருப்பாங்க, டோடா பீப்புள் அப்படின்றவங்க. ரீசெண்டா கூட டோடா எம்ப்ராய்டரி அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். சரியா? டோடா எம்ப்ராய்டரி வந்து அவங்க மாஸ்க்ல வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். இந்த டோடாவுடைய இந்த எம்ப்ராய்டரிக்கு வந்துட்டு ஜிஐ டேக் கூட கொடுத்திருப்பாங்க. முன்னாடி கொடுத்தது இப்ப கிடையாது இல்லைங்களா? ஃபைன். இப்போ அங்க இருக்கக்கூடிய பீப்புள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஒன்று வரப்போகுது. அதுக்கு பேரு சில்லஹல்லா ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு. சரிங்களா? இந்த சில்லஹல்லா ப்ராஜெக்ட் மட்டும் அங்க வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 170 ஹெக்டேர் நிலங்கள் வந்து தண்ணியில முழுகிறோம் அப்படின்றாங்க. 10,000 குடும்பங்கள் வந்துட்டு அவங்க வந்து வேற இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆகிற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ப்ராஜெக்ட், இந்த ஹைட்ரோஎலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீப்புள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சில்லஹல்லா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் எங்க வருது? நீலகிரிஸ்ல, ஊட்டில வருது, உதகமண்டலத்துல. ஓகே, அந்த எந்த பீப்புள் இருக்காங்க? டோடாஸ் பீப்புள் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த நியூஸ் என்னன்னா, யூகே பெட் கேட் டெஸ்ட் பாசிட்டிவ் ஃபார் COVID-19. சரிங்களா? ஸோ யுனைடெட் கிங்டம்ல இருக்கக்கூடிய ஒரு பூனைக்கு, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெட் கேட்டுக்கு கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் வந்திருக்கு. எதனால வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த பெட் கேட்டுடைய ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு COVID-19 பாசிட்டிவா இருந்திருக்கு. அந்த ஓனர்ஸ் மூலமா அதுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? பட் ஸ்டில் இந்த கேட் அகைன் திரும்ப ஹியூமன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் வந்து இன்னும் நமக்கு இல்லை. ஓகே, ஓனர்ஸ்லேருந்து பெட்டுக்கு போயிடுச்சு, அந்த பெட்ல இருந்து அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுமா இது வரைக்கும் நமக்கு தெரியல. இப்போதைக்கு நம்ம இருக்கிற நாலேஜ் வச்சு ஸ்ப்ரெட் ஆகாதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த பெட்டுக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அளவுக்கு அதுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது புதிய செயலி அறிமுகம். சரியா? மௌசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மொபைல் ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ், புவி அறிவியல் துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் இதை வந்து வெளியிட்டு இருக்காரு. இந்த மௌசம் ஆப் எதுக்காக அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா எவ்வளவோ நிறைய வெதர் ஆப்லாம் இருக்கு இல்லையா, அதை தாங்க இதுவும் பண்ண போகுது. என்ன செய்யணும்னா, டேட் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்றத காட்டும், ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்கு, காற்றுல ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்றத காட்டும், விண்டோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கு அப்படின்றத காட்டும். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு என்ன சொல்றதுன்னா, வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து இது காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலா நிறைய மொபைல் ஆப்ஸ் இதை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து கவர்மெண்டே இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ டெம்பரேச்சர் எவ்வளோ, ஹியூமிடிட்டி ஈரப்பதம் எவ்வளோ இருக்கு, விண்ட் ஸ்பீடு எவ்வளோ இருக்கு, விண்டோட டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு,
வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணி இது காட்டும். இப்போ ஏதாச்சும் புயல் அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அப்போ அந்த எச்சரிக்கைகள்லாம் இந்த ஆப் மூலியமா அவங்க கொடுத்துப்பாங்க. சரி, அந்த ரெட் அலர்ட், கிரீன் அலர்ட், எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த ஆப் மூலியமா கொடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ இது மௌசம் ஆப். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னா, இது வந்து சின்ன ஆர்டிகல் ஒன்று வந்துச்சு சந்திராயன் 2 பத்தி. சந்திராயன் 2 அப்படின்றது நம்ம எப்போ லான்ச் பண்ணோம், ஜூலை 21, 2019 இதை லான்ச் பண்ணோம். இது நிலவுடைய சுற்றுவட்ட பாதையில எப்போ போய் ரீச் பண்ணிச்சுன்னா ஆகஸ்ட் 20, 2019 நிலாவுடைய சுற்றுவட்ட பாதையில போயிட்டு இது ரீச் ஆயிடுச்சு. இந்த சந்திராயன் 2ல நம்ம 3 விஷயங்கள் அனுப்பியிருப்போம். ஒன்னு ஆர்பிட்டர், இன்னொன்னு லேண்டர், மூணாவது ரோவர். சரிங்களா, இந்த நம்ம இங்கிருந்து அனுப்பணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த ஆர்பிட்டர் போயிட்டு என்ன பண்ணனா இந்த 3 சுத்தி வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆர்பிட்டர்ல இருந்து பிரிஞ்சு இந்த லேண்டரும் அண்ட் ரோவர் இந்த ரெண்டுமே ஒரு பேக்கேஜ் மாதிரி ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். லேண்டர் அண்ட் ரோவர் இருக்கும். இது ரெண்டும் அந்த ஆர்பிட்டர்ல இருந்து பிரிஞ்சு கீழே வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதான் 3 வச்சுக்கோங்க, இதான் அந்த ஆர்பிட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர்பிட்டர்ல இருந்து இந்த லேண்டர் அண்ட் ரோவர் இந்த பேக்கேஜ் இருக்குல்ல, இந்த பேக்கேஜ் மட்டும் பிரிஞ்சு வந்துடும். இந்த பேக்கேஜ் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிலாவை நோக்கி தரை இறங்கும். ஓகே, இப்படி தரை இறங்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, தரை இறங்குறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இதோட கட்டுப்பாடை இழந்து கம்யூனிகேஷன் நம்ம லாஸ் பண்ணிட்டோம். சரியா, ஸோ லாஸ் பண்ணதுனால இந்த லேண்டர் அண்ட் ரோவர் எங்க இருக்குன்றது நமக்கு இப்போ தெரியவே இல்லை. அப்படி அது இருந்துச்சுன்னா அதை எதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லேண்டர் போயிட்டு கீழே தரை இறங்கும். அந்த லேண்டருக்கு பேரு விக்ரம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தாங்க, விக்ரம் லேண்டர். அந்த லேண்டருக்குள்ள இருந்து இந்த ரோவர் அப்படின்றது வெளியில வரும். ஓகே, அந்த ரோவருக்கு பேரு பிரக்யான், PRAGYAN, பிரக்யான். அந்த ரோவர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் இப்படி டிராவல் பண்ணி அங்க இருக்கக்கூடிய தரையில இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரும். சரியா, அதுதான் அந்த ரோவருடைய வேலை. இதுதான் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இது கம்யூனிகேஷன் லாஸ் பண்ணதுனால இது வந்து பண்ண முடியாம போயிடுச்சு. ஓகேங்களா, பட் அந்த ஆர்பிட்டர் இன்னும் சுத்தி வந்துட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஆர்பிட்டர் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மூன்ல இருந்து போட்டோஸ்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கு. ஓகே, அந்த போட்டோஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ என்னென்ன மாதிரியான ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, முக்கியமான விஷயம் நிலாவினுடைய சவுத் போல் ஆராய்ச்சி பண்ணதுக்காக தான் முக்கியமா சந்திராயன் 2 அனுப்பியிருப்பாங்க. அந்த சவுத் போல்ல வந்து பனிப்பாறைகள்லாம் இருக்கிறதுக்கான எவிடன்சஸ் இருக்கு. அதை பத்தி இது நிறைய இமேஜஸ்லாம் அது எடுத்து வச்சிருக்கு. ஸோ அந்த இமேஜஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு ரிசல்ட் தெரியும். அந்த ரிசல்ட் வந்து இன்னும் இஸ்ரோ வெளியிடல, அதை வெளியிடணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிலாவுடைய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் இதுல இருக்கக்கூடிய அகச்சிவப்பு நிறமாலை, அதாவது இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்றது இருக்கும். அந்த இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் வந்துட்டு நிலாவுடைய சர்ஃபேஸ்ல என்னென்ன மினரல்ஸ் இருக்கு அப்படின்றதையும் கேப்சர் பண்ணி வச்சிருக்கு. அந்த ரிசல்ட்ஸ்க்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா, ஓகேங்களா. அடுத்தது ஓகே, ஸோ நாளை இந்தியா வந்தடையும் 5 ரஃபேல் விமானங்கள். ரஃபேல் விமானங்கள் பத்தி நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இதுக்கு நான் தனியாக இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். சரியா, ஸோ ரஃபேல் அப்படின்றது நம்ம எங்கேருந்து வாங்குறோம்னா பிரான்ஸ்ல இருந்து வாங்குறோம். 2016 இதுக்கான டீல் நம்ம சைன் பண்றோம். மொத்தம் 36 ரஃபேல் விமானங்கள் நம்ம வாங்க போறோம் பிரான்ஸ் கிட்ட இருந்து. ஓகே, அதுல முதல் 5 ரஃபேல் விமானங்கள் இப்ப அனுப்பி வச்சிருக்காங்க. மீதி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா 36 விமானங்களை 2021 டிசம்பருக்குள்ள கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ரஃபேல் விமானங்கள் பத்தி நான் வந்து இன்னொரு வீடியோ கொஞ்ச நேரத்துல போடுவேன், அதை நான் சொல்றேன். அடுத்தது கரோனா பரிசோதனை கருவி வடிவமைக்கும் பணி இந்தியா வந்தடைந்தது இஸ்ரேல் ஆராய்ச்சி குழு. ஓகே, ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு நியூஸ்ல பார்த்திருப்போம், இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா 30 செகண்ட்ல, ஓகே 30 செகண்ட்ல ரிசல்ட் சொல்லக்கூடிய ஒரு COVID-19 டெஸ்ட் கிட் வந்து டெவலப் பண்றாங்க. 30 செகண்ட்ல ரிசல்ட் சொல்லக்கூடிய ஒரு COVID-19 டெஸ்ட் கிட் வந்து டெவலப் பண்ண போறாங்க. இந்த கிட் வந்துட்டு எல்லாருமே வீட்லயே கூட பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கிட் வந்து டெவலப் பண்ண போறாங்க. இதுல செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இதுல பயன்படுத்துறாங்க. இதுல சரியா, ரொம்ப சீப்பாவும் இருக்கும் அப்படின்றாங்க, அதே நேரத்துல குயிக்காவும் ரிசல்ட் தரும், வீட்லயே இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து டெவலப் பண்ண போறாங்க. ஓகே, அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே இந்தியாவில் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். அதனால இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஓகே, இந்தியாவில் ஆராய்ச்சி பண்ணி அதை அந்த டிவைஸை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வேர்ல்டு ஃபுல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் பண்ணும்போது இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் மார்க்கெட்டிங் பண்ண போறாங்க. சரிங்களா, அதுக்கு பேர்லாம் இன்னும் வைக்கல, வச்சு நம்ம பார்க்கலாம். அடுத்த நியூஸ் வந்து இந்திய தயாரிப்பு ரயில் இன்ஜின்கள் வங்கதேசத்திடம் ஒப்படைப்பு.
போன வருஷம் 2019வது வருஷம் அக்டோபர் மாதம் பங்களாதேஷினுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு வராங்க. வரும்பொழுது ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடுறாங்க. அதுல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நாங்க இந்த மாதிரி ரயில் இன்ஜின் வந்து நாங்க கொடுக்குறோன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, அதன்படி இப்போ 10 ரயில் இன்ஜின்களும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது மூலமா இரு நாடுகளுக்கு இடையில அந்த உறவு வந்து நல்லுறவு வலுப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா, அடுத்த நியூஸ் என்னன்னா, ட்ரைஃபர்ட் சைன்ஸ் MOU வித் IIT டெல்லி அண்டர் உன்னத் பாரத் அபியான். சரியா, ட்ரைஃபெடும் IIT டெல்லியும் ஒரு MOU சைன் பண்றாங்க, ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்றாங்க. யாராரு? ட்ரைஃபெடும் IIT டெல்லியும் சைன் பண்றாங்க. எதுக்கு கீழே வருதுன்னா, அண்டர் த உன்னத் பாரத் அபியான். ஓகே, ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உன்னத் பாரத் அபியான்னா என்ன அப்படின்றதையும் ட்ரைஃபெட்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ எதுக்காக இந்த MOU அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி, உன்னத் பாரத் அபியான் அப்படின்றது 2014ல லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீம். இட் வாஸ் லான்ச்ட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் உன்னத் பாரத் அபியான் 2.0 அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாங்க. அது இதோடைய ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அது. சரியா, ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. இவங்க அட்லீஸ்ட் 5 வில்லேஜஸை வந்துட்டு இவங்க ஒரு கிட்டத்தட்ட தத்தெடுத்துக்கிற மாதிரி தான், ஒரு 5 வில்லேஜஸை இவங்க சூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த 5 வில்லேஜஸ்ல ஓவரால் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் ஆஃப் த வில்லேஜஸ் வந்து இவங்க பார்த்துக்குவாங்க. எதை வச்சு அப்படின்னா, யூசிங் தேர் நாலேஜ் பேஸ். ஓகே, ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அவங்க டிஃப்ரெண்ட் நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்களுடைய நாலேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த வில்லேஜஸை டெவலப் பண்ண போறாங்க. சரியா, அதுக்கான ஸ்கீம் பேர் தான் உன்னத் பாரத் அபியான் அப்படின்றது. சரிங்களா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நோடல் ஏஜென்சி மாதிரி யார் இருக்காங்கன்னா, IIT டெல்லி இருக்காங்க, இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி மாதிரி. ஓகே ஃபைன், அந்த IIT டெல்லி கூட தான் இந்த ட்ரைஃபெட் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, இந்த பிரதான் மந்திரி வந்தன் யோஜனாக்காக. சரிங்களா, பிரதான் மந்திரி வந்தன் யோஜனா. இந்த வந்தன் யோஜனா யாருக்காக அப்படின்னா, முக்கியமா நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த ட்ரைபல் பீப்புளுடைய பொருட்கள் அதுக்கு நியாயமான விலை வந்து கிடைக்கிறது கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு பேம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மூங்கில் இருக்கு, வெறும் பேம்பு கொண்டு அவங்க விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு கிலோவுக்கு அவங்களுக்கு 10 ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, 10 rupees கிடைக்குது. இப்ப இதே பேம்புவை அவங்க என்ன பண்ணலாம்னா வேல்யூ அடிஷன் பண்ண முடியும். வேல்யூ அடிஷன் பண்ணனா என்ன பண்ணலாம்னா, இந்த பேம்புல ஒரு புல்லாங்குழலோ ஏதோ ஒண்ணு அவங்க செய்யலாம், இல்லைன்னா வந்து ஒரு கட்டிலோ ஒரு சேரோ ஏதோ சம்திங் இதுல செய்யலாம். செஞ்சு அதை கொண்டு போய் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதே ஒரு கிலோவுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா கிட்ட உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ட்ரைபல்ஸ் உடைய ப்ராடக்ட்ஸை வேல்யூ அடிஷன் பண்ணணும். வேல்யூ அடிஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ட்ரைனிங் கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம், மார்க்கெட் லிங்கேஜ் வந்து நம்ம கொடுக்கணும். சரியா, ட்ரைனிங் கொடுத்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, அதை சேல்ஸ் பண்ணணும் இல்லையா, அப்போ அவங்க மார்க்கெட் லிங்கேஜ், அக்சசிபிலிட்டி அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் கொடுக்குற இந்த ஸ்கீம் தான் வந்தன் யோஜனா அப்படின்றது. ஓகேங்களா, இது யாருக்காக? ட்ரைபல் பீப்புளுக்காக. அவங்களுடைய பொருட்கள் என்ன பண்றாங்க? வேல்யூ அடிஷன் பண்றாங்க. வேல்யூ அடிஷன் ஆஃப் த ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ் டு இம்ப்ரூவ் த ட்ரைபல் இன்கம்ஸ். ஓகேங்களா, இதுக்காக அவங்களுக்கு என்ன பண்றாங்க? ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் அந்த பணமும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அப்புறம் அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. ஓகேவா, இந்த வந்தன் யோஜனாவை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ட்ரைஃபெட் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சரிங்களா, ட்ரைஃபெட் அப்படின்னா ட்ரைபல் ஆண்டர்பிரினியர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா, இப்ப இந்த ட்ரைஃபெடும் இந்த IIT டெல்லியும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. சோ தட் உன்னத் பாரத் அபியானையும் இந்த வந்தன் யோஜனாவையும் சம்திங் அவங்க லிங்க் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, ஃபைன். அடுத்து, நாசா டு லான்ச் ஆஸ்ட்ரோஸ் மிஷன் டு த ஸ்ட்ராட்டோஸ்பியர். நாசா வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஆஸ்ட்ரோஸ் அப்படின்ற ஒரு மிஷனை ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு அனுப்புறாங்க. ஸோ நமக்கு தெரியும், அட்மாஸ்பியர்ல டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம லோயரா இருக்கக்கூடிய ட்ரோபோஸ்பியர் அப்படி சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்கப்புறம் மீசோஸ்பியர், அதுக்கப்புறம் அயனோஸ்பியர் அல்லது தெர்மோஸ்பியர், அதுக்கப்புறம் எக்ஸோஸ்பியர் இல்லையா. இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா, இங்கதான் ஓசோன் லேயர் இருக்கு இல்லையா. இந்த ஓசோன் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா,
சன்ல இருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸை ஸ்கேட்டர் பண்ணி விட்டுரும். சரியா, ஸ்கேட்டர் பண்ணி திரும்ப வெளியிலே விட்டுரும், உள்ள வராம அது பார்த்துக்கும். ஓகேங்களா. அப்போ நமக்கு வந்து இடத்துக்குள்ள எது மட்டும் என்டர் ஆகும்னா விசிபிள் லைட் மட்டும் தான் என்டர் ஆகும். மற்றபடி அல்ட்ரா வயலட் லைட்டு மற்ற எல்லா லைட்டும் வெளில போயிடும். வெறும் விசிபிள் லைட் மட்டும் தான் உள்ள வந்து என்டர் ஆகும். ஓகேங்களா, அந்த வெப்ஜிஆர் மட்டும் தான் உள்ள என்டர் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஆஸ்ட்ரோஸ் மிஷன் எதுக்காக அப்படின்னா ஒரு பெரிய பலூன் மாதிரி ஒன்று அனுப்புறாங்க. இந்த பலூனோட சைஸ் வந்து ஃபுட்பால் ஃபீல்டு சைஸ் இருக்கு. ஃபுட்பால் ஃபீல்டு சைஸ் ஒரு பலூன் இருக்கு. இந்த பலூனை 2023 வருஷத்துல அண்டார்டிகால இருந்து லான்ச் பண்ண போறாங்க. எங்க லான்ச் பண்ண போறாங்க? ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு அனுப்ப போறாங்க. ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு ஏன் அங்க போகுது அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வெளியில இருந்து வரக்கூடிய இந்த ரேடியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், இந்த மாதிரி வந்து நிறைய ரேடியேஷன்ஸ் வந்து வெளியில இருந்து வந்துகிட்டு இருக்கும். அந்த ரேடியேஷன்ஸ்லாம் வந்து எர்த் சர்ஃபேஸ் வந்து ரீச் பண்ணாது, வெளியிலே ஸ்கேட்டர் ஆகி போயிடும். ஓகேங்களா, அந்த ரேடியேஷன் அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்றதுக்காக தான் இதை வந்து அனுப்புறாங்க முக்கியமா. ஓகே, ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் டெலஸ்கோப் ஃபார் ஹை ஸ்பெக்ட்ரல் ரெசல்யூஷன் அப்சர்வேஷன் அட் சப் மில்லிமீட்டர் வேவ்லென்த் அப்படின்றதான் இதோடைய பேர். சரிங்களா, இதெல்லாம் வந்து நிறைய கான்செப்ட் இருக்கு பின்னாடி பிசிக்ஸ்ல நடத்துற மாதிரி இருக்கும். ஸோ யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லுங்க, நான் அப்புறமா சொல்றேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு, அதனால தான். ஓகேங்களா, சொன்னால இப்போதைக்கு நீங்க என்ன மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா ஆஸ்ட்ரோஸ் அப்படின்ற மிஷன் யார் லான்ச் பண்றாங்க? நாசா லான்ச் பண்றாங்க. இங்க இருந்து அண்டார்டிகால இருந்து 2023ல. ஓகேங்களா, மட்டும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கிரியேட்ஸ் கமிட்டி டு டெவலப் இந்தியா ஆஸ் அன் எஜுகேஷனல் ஹப். ஓகேங்களா, இந்தியாவை ஒரு எஜுகேஷனல் ஹப்பா ஆக்கிறதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று கிரியேட் பண்றாங்க. இந்த கமிட்டி வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க போறாங்க. இந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், யூஜிசியினுடைய சேர்மன் டிபி சிங், அவர் தான் இதோடைய ஹெட். ஓகேங்களா, ஸோ இந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் தர போறாங்க அப்படின்னா இந்தியாவை ஒரு எஜுகேஷனல் ஹப்பா ஆக்கணும், குளோபல் எஜுகேஷன் ஹப்பா ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் தரமோ அதை தர போறாங்க. சிம்பிளா சொல்லணும் அதுதான். ஓகேவா, முக்கியமா சொல்லணும் ஸ்டே இன் இந்தியா அண்ட் ஸ்டடி இன் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம். இந்தியாவில் ஸ்டே பண்ணுங்க, இந்தியாவில் படிங்க. அப்புறம் இந்தியாவோட டாப் யூனிவர்சிட்டிஸ்ல இன்டேக்கை அதிகம் பண்ணணும், எப்படி அதிகம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அகாடமிக் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கான லிங்க்ஸ் வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது, சரிங்களா, இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றவங்க எப்படி காலேஜஸ்ல படிக்க வைக்கிறது, காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு எப்படி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுக்கறது, அந்த லிங்கேஜஸ் பத்திலாம் அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஃபைன். அடுத்தது கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் கம்ஸ் இன்டு ஃபோர்ஸ். நம்ம வந்து பார்த்திருப்போம், கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்றது இந்தியாவில் 1986ல வந்திருக்கும். கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்றது, அந்த ஆக்ட் வந்து இப்போ ரீசெண்டா 2020ல என்ன பண்ணாங்கன்னா அமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல சில மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இதை நான் தனியா ஒரு வீடியோ உங்களுக்கு நான் சொல்றேன், சரியா, இப்போதைக்கு இது மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா தனியா நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்றத. அமெண்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, சரியா. அந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ்ல என்ன சேஞ்ச் இருக்கு அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா, என்னென்ன சேஞ்ச் இருக்கு அப்படின்னா முதல் விஷயம் வந்துட்டு கடைசில இருந்து போவோம், ஃபால்ஸ் ரிவ்யூஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆன்லைன்ல நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வெப்சைட்ஸ் வந்து நிறைய ஃபால்ஸ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம தெரியாம அதை போய் படிச்சுட்டு இது நல்ல பொருள்னு சொல்லி நம்ம வாங்கிடுவோம். அப்புறமா தான் தெரியும் அது வந்து அவங்களே ஆள் வச்சு அந்த கமெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரியா. இந்த மாதிரி ஃபால்ஸ் ரிவ்யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின். இப்போ நம்ம வந்து ஆன்லைன் அமேசான்ல ஒரு பொருளை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளுடைய கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் என்ன, எந்த கண்ட்ரில இருந்து அந்த பொருள் வந்துச்சு, அதோட எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் மேனிபுலேஷன் ஆஃப் த பிரைஸ். சில வெப்சைட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 1000 ரூபாய் பொருள் இருக்குன்னா அதை 1500 ஆக்கிட்டு அவங்களே பிக் பில்லியன் டே அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுவானுங்க. அதை அடிச்சுட்டு 1600 போட்டு சேல் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்களும் 300 ரூபாய் கம்மியா இருக்குன்னு சொல்லி வாங்குவோம் இல்லையா. இந்த மாதிரி பிரைஸ் மேனிபுலேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கன்சூமர் கம்ப்ளைண்ட். ஓகே, இது ஒரு பிரச்சனையா இருக்கு இல்லையா. ஆன்லைன்ல வாங்கும்போது நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி அவங்க கேட்கவே மாட்டாங்க, ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நான் வந்து அமேசான்ல ஒரு பொருள் வாங்குறேன், வாங்கிட்டு ஏதோ எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, கம்ப்ளைண்ட் நான் ரிஜிஸ்டர் பண்ணேன் அப்படின்னா 48 ஹவர்ஸ்க்குள்ள அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் அவங்க எனக்கு கொடுக்கணும். அக்னாலஜ்மெண்ட்னா இந்த மாதிரி இவர்கிட்ட இருந்து நான் கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டேன் அப்படின்றதுக்கான அக்னாலஜ்மெண்ட் அவங்க எனக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் 1 மாசத்துக்குள்ள
அந்த அது மேல அவங்க நடவடிக்கைகள் எடுத்தாகணும், அதை வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிரீவன்சஸ் ஆஃபீஸர், இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு கிரீவன்சஸ் ஆஃபீஸரை அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும். சரியா, கஸ்டமர்ஸ் என்னென்ன ப்ராப்ளம் சொல்றாங்களோ அதை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்காக கிரீவன்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் இ காமர்ஸ் ரூல்ஸ்ல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, நான் தனியாக உங்களுக்கு இது இன்னொரு வீடியோ நான் சொல்றேன். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அன்அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2க்காக புதுசாக வந்து ஒரு பேட்ச் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த பேட்ச் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக படிக்கிறவங்களுக்காக முக்கியமாக வந்து இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 மாதங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து ரன் ஆகும். சரிங்களா, இதில் போத் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் அண்டு மெயின்ஸ் எக்ஸாம் ரெண்டுத்துக்குமான கோச்சிங் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா, குரூப் 1ல இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின் சிலபஸ் ரெண்டுமே இதில் கவர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலே குரூப் 2க்கு படிச்ச மாதிரி தான், குரூப் 4க்கு படிச்ச மாதிரி தான் ப்ரிலிம்ஸ்க்கு. சரிங்களா, ஸோ அதனால எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான். நீங்க எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த பேட்ச் கோர்ஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பிளஸ் இதை தவிர வேற என்ன அன்அகாடமில உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கு, நீங்க அதை பார்த்துக்கலாம். லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டட் கிளாஸ் நீங்க எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்க அன்அகாடமில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா மோர் தென் 30க்கு மேற்பட்ட டீச்சர்ஸ் இருக்காங்க. யாருடைய கிளாஸ் வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலிட்டிக்கே 2-3 பேர் எடுப்பாங்க. உங்களுக்கு யாருடைய கிளாஸ் விருப்பமா இருக்கோ, யாருடைய கிளாஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அவங்க கிளாஸ் போய் நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. டெஸ்ட் சீரிஸ் முக்கியமா. ஓகேங்களா, இப்போ அன்அகாடமில உங்களுக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் நம்ம வாங்குறோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா 12 மாசத்துக்கு உங்களுக்கு 7000 ரூபாய் தான் ஃபீஸ். சரியா, இதுல டிஸ்கவுண்ட் இருக்கா சார் கேட்டீங்கன்னா இருக்கு. நீங்க வந்துட்டு கீழே ரெஃபரல் கோட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த ரெஃபரல் கோடு கேட்கக்கூடிய இடத்துல ஜிவி கரண்ட், சரிங்களா, என்னுடைய பேர் வந்து கௌதம். ஸோ ஜிபி கரண்ட் அப்படின்ற இந்த கோடு நீங்க அங்கே போடும்பொழுது 7000 ருபீஸா இருக்கக்கூடிய உங்க ஃபீஸ் வந்து 6300 ஆயிரும். 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா, ஸோ இந்த 10% டிஸ்கவுண்ட்டையும் நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்ககிட்ட இஎம்ஐ அதாவது கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா இஎம்ஐல கூட நீங்க எதை பே பண்ணிக்கலாம். இஎம்ஐல பே பண்ணும்போது மந்த்லி அரௌண்ட் ஒரு 500 ருபீஸ் கிட்ட தான் வரும். சரிங்களா, இல்ல இதுவே நீங்க 2 இயர்ஸ்க்கு சேர்றீங்க அப்படின்னா 8400 ருபீஸ் வரும். கோடு அப்ளை பண்ணீங்கன்னா 7560 ருபீஸ் தான் வரும். சரியா, ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். இப்போ நீங்க நார்மலா வேற ஒரு அகாடமிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மாசத்துக்கு 30,000 கிட்ட கேட்பாங்க ஃபீஸ். இது ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமே. மெயின்ஸ்க்கு தனியா ஒரு 50,000 கேட்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு, உங்களுக்கு தெரியும். டெஸ்ட் சீரிஸ்க்கே 3000 ரூபாய் கேட்பாங்க. பட் இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், டெஸ்ட் சீரிஸ் வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம். டெஸ்ட் சீரிஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதாவது அனாலிசிஸ் வீடியோ இது வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். எல்லாமே சேர்த்து வெறும் 6300 அல்லது 7500 தான் உங்களுக்கு ஒரு வருஷம் இல்ல 2 வருஷத்துக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்க ஜாயின் பண்ணும்போது என்னுடைய ரெஃபரல் கோடு ஜிவி கரண்ட்டை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். உங்களுக்கு இதில் பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் நீங்க கமெண்ட்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நான் வந்து கமெண்ட்ல வந்து ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.